இது HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்திலும் ஏனைய அரசியல் செயற்பாடுகளிலும் தமிழ் தேசிய செயலாற்றுகையை முன்னிறுத்தி மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்படுகின்றவர்களிடத்தில் மாற்றம் வேண்டும் என்ற நோக்கில் கலந்துரையாடல் ஒன்று இன்று மாலை ஜாழ் தந்தை செல்வா அரங்கில் நடைபெற்றது. தமிழ் தேசியத்தின் மீது ஆர்வமுடைய, நேரடி அரசியலில் ஈடுபடாத மற்றும் எதிர்வரும் தேர்தலில் ஒரு மாற்றத்தை விரும்புகின்ற பல்வேறு தரப்பிலும் உள்ள ஆர்வலர்கள் இந்த கலந்துரையாடலில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், வைத்தியர்கள், சட்டத்தரணிகள், சமூக ஆர்வலர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள், ஊடகவியலாளர்கள், இளைஞர்கள், யுவதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இன்று நாங்கள் சுயாதீனமாக சில தமிழ் தேசியத்தில் ஆர்வமுள்ள இளைஞர்கள் மற்றும் ஆர்வலர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்திருந்தோம். குறிப்பாக வடக்கிலே எதிர்கொள்ள இருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தல் குறித்து மக்களின் நிலைப்பாடு அல்லது ஆர்வலர்களின் உண்மையான நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும், அதற்காக என்னவாறான செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் அல்லது என்னவாறான முடிவுகளை நாங்கள் எடுக்கலாம் என்ற சமமான ஒரு மக்கள் கருத்தை அறியும் முகமாக நாங்கள் சுயாதீனமாக ஒன்று கூடியிருந்தோம். அந்த வகையிலே பல்வேறு தரப்பட்ட மக்களிடமிருந்தும் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையிலே அவர்கள் கூறியது குறிப்பாக இதுகாலமும் தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே அரசியல் செய்த கட்சிகளிலிருந்து கூடுதலான விமர்சனங்களை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதிலே அவர்கள் வெறுப்புற்றிருந்ததை அவர்களுடைய உரையாடல்களிலிருந்து காணக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்திலே அவர்கள் இந்த வெறுப்பானது சிங்கள தேசிய கட்சிகளுக்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும் என்ற அபாயம் இங்கே கூறப்பட்டிருந்தது. அந்த வகையிலே நாங்கள் குறிப்பாக எந்த ஒரு இறுக்கமான முடிவுகளை நாங்கள் எடுக்க முடியாது இருந்தாலும் குறிப்பாக ஒரு முக்கியமான துணைப்பொருள் இங்கே ஒலிக்கக்கூடிய இருந்தது. அதாவது ஏற்கனவே தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே அவர்கள் தேர்தல் போட்டியிடுகின்ற பாரம்பரிய கட்சிகள் ஏற்கனவே முடிவெடுத்துக்கின்ற நிலைமையிலே நாங்கள் இருந்தாலும் வேட்புமனு போது உரிய வகையிலே தமிழ் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் உரிய வாய்ப்புகளை, புதிய முகங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து அவர்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை அரசியலில், தமிழ் தேசிய அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்து பரவலாக முன்வைக்கப்பட்டிருந்தது. அதனை தவிர்த்து அதிலே அவர்கள் தவறும் பட்சத்தில் ஏற்கனவே இயங்குதளத்திலே இப்பொழுது தேர்தலில் இறங்கி இருக்கக்கூடிய சுயேட்சைகள் அல்லது குழுக்கள், சுயாதீனமாக இறங்கியுள்ள குழுக்களிலிருந்து அவர்களிலிருந்து ஒன்றிணைத்து ஏதாவது ஒரு குழுவை அமைக்கலாமா என்ற பரிசீலனையும் எடுக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் அதுக்கான நேரகாலங்கள் எவ்வாறு சாத்தியம் என்று தெரியவில்லை. ஆகவே ஏற்கனவே இருந்த குழுக்களிலே சிறந்தவர்களை தெரிவு செய்வதற்கான முனைப்பை காட்டுமாறு பெருமனவாளர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள். ஆக அந்த வகையிலே அவர்கள் பழைய அரசியல்வாதிகளை அவர்கள் விட்டொதுக்கி புதிய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது முக்கிய ஒரு துணைப்பொருளாக இருந்து கொண்டிருந்தது இந்த இன்றைய கூட்டத்தின் முடிவாக. இருந்தாலும் இதனை தொடர்ந்து இந்த நடவடிக்கையை நாங்கள் தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு தேர்தல் கூட உடனடியாக செய்ய முடியாமல் இருக்கும். இதை வரும் தேர்தல்களில் நாங்கள் தொடர்ந்து இது ஒரு கட்டமைப்பாக, ஒரு போரமாக, நாங்கள் ஒரு குழுமமாக இயங்கி விழிப்புணர்வை, மக்களுடைய அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வேறு தமிழ் தேசிய அரசியலில் மாத்திரம் ஈடுபடாமல் வேறு தமிழ் தேசியத்தின் அடுத்த கூறுகளான மற்ற விடயங்களிலும் கவனம் செலுத்தி தொடர்ச்சியாக இந்த அமைப்பை, இந்த குழுமத்தை நாங்கள் பேணி அடுத்த கட்ட நகர்வுக்கு சம்பந்தமாக சிந்திக்கிறதுக்கான கோரிக்கை விடப்பட்டிருக்கு. புதிய முகங்களை வேட்பாளராக அறிமுகப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறீர்கள். ஏற்கனவே இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள் எந்தெந்த கட்சிகளிடம் நீங்கள் அந்த கோரிக்கைகளை முன்வைத்தது? இது பொதுவாகவே அநேகமாக இது தற்சமயம் இருக்கக்கூடிய பாரம்பரிய கட்சிகளான தமிழரசு கட்சி, தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியவற்றில் இருந்து அவர்களுக்கு இயல்பாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே தனிப்பட்ட ரீதியிலே அழுத்தங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த கூட்டத்தினூடாக நாங்கள் பொதுவான ஒரு அறிக்கை, பொதுவான ஒரு வேண்டுகோளாக தான் விளக்கப்படுது. இது பொது வழியிலே தற்சமயம் உங்களுக்கு அறிந்து கொண்டிருப்பீர்கள். சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், பொது வழியாக இருக்கட்டும், இதற்கான குரல்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் இன்றைய கூட்டத்திலே அதுக்கான குரல்கள் கூடுதலாக ஒலித்ததை நாங்கள் அவதானிக்க முடிந்தது. இவ்வாறு அமைப்புகள் எல்லாம் உருவாக்கப்படுகின்ற போது தற்போது புலம்பெயர் அமைப்புகளிலிருந்து இதற்கான ஆதரவுகள், பின்புலங்கள் இருப்பதாக சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. உங்கள் அமைப்புகள் கட்டியெழுப்பப்படுகின்றதற்கு பின்புலமாக யாரும் புலம்பெயர் அமைப்புகளுக்கு பின்னால் இருக்கின்றன?
எங்களை பொறுத்தவரை இன்னொரு அமைப்பாக இன்னும் சீரமைக்கப்படவில்லைன்னு தான் சொல்ல முடியும். இது ஒரு குழு அமைப்பு, இப்பொழுது வந்து ஒரு ஃபோரம் என்று தான் சொல்லலாம் இங்கிலீஷில். அந்த ஃபோரம் தான் வந்திருக்குது. ஆகவே இது ஒரு எந்த விதமான பின்புலங்களும் எங்களுக்கு இல்லை. நிச்சயமாக நாங்கள் எங்கள் சொந்த பணங்களை செலவழித்து தான் இந்த இடங்களிலே வந்து எங்களுடைய ஆர்வத்தின் அடிப்படையிலே இணைந்திருக்கிறோம். 6வது நாள் மணி கட்ட வேணும். அந்த வகையில் தான் நாங்கள் இந்த இடத்திலே வந்து இணைந்து இந்த மண்டபத்தை பதிவு செய்து நாங்கள் இந்த இடத்திலே கருத்து பரிமாற்றத்துக்கான ஜனநாயக வழியை ஏற்படுத்தியிருக்கிறோம். இது ஒரு தீப்பற்றுகின்ற முறை தான். தீப்பெட்டியிலே குச்சி 10 ஒரு செயற்பாடு தான். அந்த செயற்பாடு தொடர்ந்து இதில் எந்த விதமான புலம்பெயர் செயற்பாடுகளோ அல்லது பின்பலங்களோ எங்களுக்கு இல்லை. யாரையும் சொல்லிக்கொள்ளலாம் இனிமேல். ஆனால் அது உண்மையாக அப்படி இல்லை. காலம் மிக குறைவாக இருக்கின்றது. அடுத்த கட்ட நகர்வுகளுக்காக எவ்வளவு காலம் அவகாசங்கள் அப்படி எதுவும் இருக்கிறதா? நிச்சயமாக எங்களிடம் எந்த ஒரு காலக்கெடுவோ அல்லது நிபந்தனைகளோ விடுவதற்கான பலமோ அல்லது அதுக்கான சக்திகளோ எங்களிடம் இல்லை. அந்த வகையான அந்த மாதிரியான எச்சரிக்கைகளை விடுவதற்கான நோக்கம் எங்களுடைய அல்ல. இன்றைக்கு 2ஆம் தேதி, வருகின்ற 4ஆம் தேதி தொடக்கம் 12ஆம் தேதி வரையும் உள்ள அந்த வேட்பு மனு தாக்கல் காலப்பகுதியிலே அவர்களுக்கான சிந்திப்பதற்கான இடைவெளியை நாங்கள் கொடுத்துருக்குறோம். உண்மையாக பார்க்குறோம். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய கருத்துருவாக்கங்கள், எங்களுடைய இந்த விடயங்கள், இது இவ்வளோ பேரும் கதைத்த விடயங்கள் நிச்சயமாக அவரவர் தளத்திலே நிச்சயமாக ஒழிக்கத்தானே போகின்றது. அவர்கள் தங்களுடைய முடிவை அவர்கள் சிறப்பான முடிவுகளை எடுத்துக்கொள்வார்னு நான் நினைக்கிறேன். நன்றி.